அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 18 நாட்களானது எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும், என்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, மேலும் கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நீங்கள் பெற போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெடு பலன்கள் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு கூடிய விரைவில் கண்டிப்பாக நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. மேலும் இவங்க நிறைய ஆக்டர்ஸ்க்குமே ஜோதிடம் பார்த்துருக்காங்க, அந்தளவுக்கு ரொம்பவும் ஃபேமஸ் ஆனவங்களும் கூட. ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த 18 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது, மேலும் கிரகங்களின் பெயர்ச்சி அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்குமோ இல்லையோ, மேலும் மிதுன ராசிக்காரர்களின் தொழில் எப்படி இருக்கும், அதே போல் இந்த 18 நாட்களில் மிதுன ராசிக்காரர்களின் நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் மிதுன ராசி நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 18 நாட்களானது உங்களுக்கு மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடும். மேலும் இந்த 18 நாட்களில் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற பல பெரிய வாய்ப்புகளை பெறுவீங்க. அதே நேரத்தில் நீங்கள் திடீரென்று பல பெரிய பொறுப்புகளை சுமக்கக்கூடும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கனவுகள் மற்றும் இலக்குகளை நிறைவேற்றும் நேரம் போதாமல் போகலாம். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 18 நாட்களானது பிற்பகுதியில் முதல் பாதியை விட சில விஷயங்களில் நன்மை தரக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடும். அதே போல் இந்த நேரத்தில் உங்கள் பணம் மற்றும் நிதி நிலைமை மிக நன்றாகவே இருக்கக்கூடும். அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை, நீங்கள் பயந்துக்கவே வேணாம். மேலும் மாதம் முழுவதுமே பணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை தொடர்பான பொறுப்புகளை மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்தையும் சிறந்த முறையில் கவனித்துக் கொள்வீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்கள் இந்த 18 நாள் தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதத்தின் நடுப்பகுதியில் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களின் உடல் நிலை உங்களுக்கு கவலையை அளிக்கக்கூடிய விஷயமாக மாறக்கூடும். மேலும் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். நீங்கள் அமைதியாக இருக்க வரை உறவுகளின் பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படாது. நீங்கள் விரும்பிய ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் நுழையலாம். மேலும் ஏற்கனவே இருக்கும் காதல் உறவில் தீவிரம் இருக்கக்கூடும். அதே போல் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 18 நாட்களில் வேலை மற்றும் தொழில் வியாபாரம் இந்த 3மே எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 18 நாட்கள் தொடக்கத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் தீவிரமான மாற்றங்கள் செய்ய முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சியில் கூட சாதகமான பலன் கிடைக்கும். மேலும் மாத இறுதியில் உங்கள் முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் மிதுன ராசிக்காரர்கள் மாதத்தின் நடுப்பகுதியில் சில விஷயங்களை பெறுவதற்கு குறுக்கு வழிகளை பின்பற்ற கூடவே கூடாது. ஆனால் உங்களுக்கு யோசனை வரும், நேரடியாக போய் பண்ணுறதுக்கு குறுக்கு வழியில் போனால் சீக்கிரமாக அந்த முயற்சி சாதகமான பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குறுக்கு வழியில் யோசிப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு பாதகத்தை மட்டும்தான் ஏற்படுத்தும். அதனால் குறுக்கு வழி எதுவுமே பண்ணாதீங்க. நேர்மையான வழியில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யுங்க. அதே போல் வேலையில் இருப்பவங்களுக்கு தங்களுடைய பணியிடத்தில் கவனமாக வேலைகளை கவனிக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதே போல் இந்த காலகட்டத்தில் தவறுதலாக உங்களுடைய வேலை மற்றவர்களுக்கு விட்டு விடாதீர்கள்.
உங்களால் முடிந்தவரை செய்ய முயற்சி செய்யுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளையும் அவமானங்களையும் சந்திக்க நேரிடும். அதனால் பணி செய்யும் இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் மட்டும் செய்யுங்க. யாரையும் நம்பி நீங்கள் எவ்வளோதான் க்ளோஸாக இருந்தாலும், உங்கள்கிட்ட க்ளோஸாக பேசினாலும், உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாலுமே தயவு செஞ்சு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்கள செய்ய சொல்லாதீங்க. செஞ்சீங்க அப்படின்னா நிறைய விதமான சிரமத்தில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாதத்தின் 2வது பாதியில் உங்களுடைய உடல் நலம் மற்றும் உறவுகளின் சிறிது கவனம் செலுத்த வேண்டும். இந்த நேரத்தில் சில தவறான புரிதல்களால் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும். இதனால் நீங்கள் முக்கியமாக மற்றவங்களோட பேசும்போது நீங்கள் எப்பயுமே ஜாலியாக பேசுவீங்க. அதே மூடில் நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் அப்படி பேசும்போது உங்கள் பேச்சில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு மற்றவங்க வேறு விதமான புரிதலை புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் சிரிச்சுட்டு ஜாலியாக பேசினா கூட அவங்க புரிஞ்சுக்கிற தன்மை அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதனால் பேச்சில் நீங்கள் முழு கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பண விஷயம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் கண்டிப்பாக கிடைக்கும். பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. போல் ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். தொழில் ஸ்தானாதிபதி குருவும் லாபாதிபதி செவ்வாயும் இணைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இதனால் உங்களுடைய தொழில் மாற்றம், வீடு மாற்றம், நாடு மாற்றம் போன்றவை நிகழ வாய்ப்பு இருக்குது. சுகஸ்தானத்தின் கேது இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் இருக்கக்கூடும், அதாவது அதிக அளவில் காணப்படும். மேலும் வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனத்தோடு செயல்படுத்துவது நல்லது. பொருளாதாரத்தில் வீழ்ச்சியும் எழுச்சியும் கலந்த நிலையாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது. மேலும் உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். சகாயஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சூரிய பகவான். மேலும் இந்த பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களின் சொத்துக்களை பாக பிரிவினை செய்வதில் திருப்தி இருக்காது. இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சிகளில் தடைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் நடக்கும். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலிடத்தில் நிர்பந்தம் அதிகரிக்கும். மற்றவர்களை நம்பி எதுவும் செய்ய இயலாது. இந்த காலகட்டத்தில் சூரியன் மற்றும் சனி பகவானுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. மேலும் ஆவணி 10ஆம் தேதி கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறாரு. இதனால் இவர் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தாங்க சுக்கிர பகவான். மேலும் சுக்கிரன் நீச்சம் பெறுகையில் பூர்வ புண்ணிய பலனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைப்படும். பிள்ளைகளால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். வீண் விவகாரங்கள் தலை தூக்கும். எந்த ஒரு முயற்சி செய்தாலுமே அதில் இடையூறுகள் வந்து கொண்டே இருக்கும். கடமையை சரிவர செய்ய இயலாது. தாழ்வு மனப்பான்மையால் நொறுங்குவீங்க. மேலும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளோடு அடிக்கடி மோதல்கள் போக்கு காணப்படும். சக பணியாளர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. முன் கோபத்தின் காரணமாக உங்களின் முன்னேற்றம் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. ஊர் மாற்றம் உங்கள் உள்ளத்தை மகிழ்வை அமைக்கும். மேலும் ஆவணி 10ஆம் தேதி அன்று மிதுன ராசிக்கு செவ்வாய் வந்திருக்காரு. இதனால் உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான். மேலும் அவர் உங்கள் ராசிக்கு வரும் இந்த நேரத்தில் உத்தியோக உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். மேலும் இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவீங்க. பணிபுரியும் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். தொழில் புரிபவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வருவாங்க. வெளிநாட்டில் இருந்து வந்த அழைப்புகளை ஏற்றுக்கொள்ள முன் வருவீங்க. அதே போல் ஆவணி 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் செல்கிறார். இதனால் உங்கள் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் போது எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலுமே செய்து முடிப்பீங்க. வருமானம் திருப்தியை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வண்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் 6 மற்றும் 7 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 18 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் பயன் தரக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு விநாயகப் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் விநாயகப் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.